ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த முட்டை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயம், நசுக்கி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்பு, சீரகம், மிளகாய்த்தூள். ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுமே சோம்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வதங்கினதுமே இடித்து வச்ச பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம். அது பச்சை வாசம் போனதுமே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலையும் பெரிய வெங்காயமும் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் ஆனதுமே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கொத்தி விடலாம். ஏன்னா நம்ம இப்போ 4 பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முட்டை மாஸ் ரெடி.